ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்ட் பண்ணலாமா? அது பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி துண்டு ஒயிட் சார்ட் பேப்பர், நான் 2 ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் காமிச்சிருக்கேன், ஆனால் நான் ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் க்ளூவு, அப்புறம் சீசர்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ். முதல்ல வந்து அந்த கால் ஷீட் சார்ட் பேப்பரை வந்து நம்ம இப்படி 2ஆக மடக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் சென்டரில் இந்த மாதிரி கட்டை மாதிரி வரைஞ்சிட்டு அதோட 2 சைடில் மட்டும் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதை பிரிச்சுட்டு அந்த கட் பண்ண இடத்த மட்டும் உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா அது இப்படி ஒரு மாதிரி ஓப்பன் ஆகி வரும். இப்போது அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கார்ட்டூன் படம் வரையலாம். உங்களுக்கு வந்து என்ன கார்ட்டூன் வரையணுமோ நீங்கள் வரையலாம். ஏதாச்சும் குட்டி டாகோ கேட்டோ அந்த மாதிரி வரைகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் அப்படி வரைங்க. நான் வந்து ஒரு கேர்ள் அதோட கார்ட்டூன் வரைஞ்சி வச்சேன். ஸோ அந்த கேர்ள் கார்ட்டூனை ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அது வந்து ஒரு பலூன் அப்படி பிடிச்சிட்ருக்க மாதிரி பலூனில் வந்து அந்த லெட்டர்ஸை ஹார்ட்டில் வரைஞ்சி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஹார்ட்டு வந்து நான் 2 ரெட் கலர் பேப்பரில் 2 ஹார்ட் கட் பண்ணி அந்த ஹார்ட்டில் வந்து அந்த இனிஷியல்ஸ் எழுதி அதை தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கேர்ள் கார்ட்டூன் இருக்குல்ல, அதுக்கு கையில் ஒரு நூல் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து பலூன் மாதிரி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். ரெட் கலரில் ஹார்ட் பலூன் மாதிரி அதை அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேர்ள் கார்ட்டூனை வந்து அழகாக தேவைக்கிற மாதிரி அப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம், கலர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருந்தேன். பெருசாக பண்ணல, கொஞ்சம் பேசிக்கான ஒரு கலர் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் கார்ட்டூனை எடுத்து அந்த நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும், கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அழகாக அப்படி ஹார்ட் பலூனை பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட இது போக நிறைய ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது சொன்னேன்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹார்ட் ஸ்டிக்கர்ஸை உள்ளே நிறைய பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் எழுதிக்கிட்டேன். நான் வந்து வெறும் ஐ லவ் யூ மட்டும்தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் கவிதையெல்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட கவிதையாக எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே கட் பண்ண அந்த ஸ்பேஸ் தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து வேறு கலர் பேப்பரை வந்து அதில் ஒட்டி வைக்கணும். நான் அதுக்கு தான் ரெட் கலர் சார்ட் பேப்பர் 2ன்னு எடுத்திருந்தேன். ஒன்றில் வந்து ஹார்ட்டு கட் பண்ணியிருந்தோம், இன்னொரு கலர் பேப்பரை வந்து இப்போ இந்த கட் பண்ணியிருக்க இடத்துக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ரெட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஹார்ட்டு, லவர்ஸ் டே அப்படிலாம் வரனால ரெட் ஹார்ட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரெட் அப்படி அதுக்கு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது அதில் அந்த கட்டாக இருந்த ஸ்பேஸ் தெரியாது. அதுக்கப்புறம் இது மேலே குட்டி குட்டி அந்த ஸ்டோன்ஸு, அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டெல்லாம் நிறைய போட்டுட்டு உள்ளே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பேரையும் எழுதி ஒரு க்ரீட்டிங் கார்டை அழகாக நாங்கள் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது இந்த க்ரீட்டிங் கார்டு? ஓப்பன் பண்ணும்போது நல்லாயிருக்கா? ஸோ இதே ஒரு சாக்கா வச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து இந்த க்ரீட்டிங் கார்டை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கார்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிராஃப்ட் மூலமாக நான் என் ஹஸ்பண்டுக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறேன். அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் டே விஷஸ் மகேஷ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.